இதுவரை எமது சைவம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லங்கள் தோறும் இறையருள் பெருகி இனிய வாழ்வு மலர்ந்திட அருகே உள்ள மணியை அழுத்துங்கள். இதுவரை எமக்கு ஆதரவளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இறையருள் கிடைத்திட வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் காளி. இப்போ இன்னைக்கு பார்க்க இருப்பது அத்திமரம். ஆத்திமரம். அத்திமரம் வேற, ஆத்திமரம் வேற. ஆத்திமரம் என்று பெயர். இந்த ஆத்திமரம் வனங்களிலையும் காடுகளிலையும் இது வளரக்கூடியது. ஒரு உறுதியான ஒரு மரமாகும். இந்த ஆத்தி மரம் உறுதியான மரமாகும். இலையை பார்த்தால் இரட்டை இரட்டையாக இருக்கும். இரண்டாக ஒரே இலையில் இரண்டுவாக கூம்புவாக இருக்கும் ஆத்தி மரம். ஆத்தி ஏன் ஆத்தி மரம் என்று பெயர் வந்தது என்றால், ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய தீயை கட்டுப்படுத்தி விளக்கக்கூடிய ஒன்று. அதனால் இது ஆத்தி மரம் என்று. அத்தி வேற, ஆத்தி வேற. தீ ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய தீயை கட்டுப்படுத்தக்கூடியது என்று பொருள். அப்படி என்றால் இடியை தாங்கக்கூடியது. இந்த மரம் இருக்கும் இடத்தில் இடி விழுகாது. இந்த ஆத்தி மரம் இருக்கும் இடத்தில் இடி விழுகாது. இடியை தடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆத்தி மரத்துக்கு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய சித்தர்களும் இந்த ஆத்தி மரத்தினுடைய பட்டையை திரித்து நாராக கயிறு போல் திரித்து அதை என்ன செய்வார்கள் என்றால், நம்முடைய சிறு குழந்தையுடைய இடுப்பில் கட்டி விடுவார்கள். பெரியவர்களும் கட்டிக்கொள்வார்கள். அப்போ மழை காலங்களில் இடி விழுகும் போது நம்ம அந்த பட்டையை நம்ம கட்டிக்கொள்ளும் போது இடியை நம்ம அருகில் வராது. இந்த ஆத்தி மரம் எங்கு இருக்கின்றதோ அங்கே இடி விழுகாது. இந்த ஆத்தி மரத்தில் இடி விழுகாது. எங்கும் விழுகாது, எப்பொழுதும் விழுகாது. அதனால் இதுக்கு ஆத்தி மரம் என்று பெயர். வானத்தில் ஆகாயத்தில் உள்ள தீயை கட்டுப்படுத்தக்கூடியது, விளக்கக்கூடியது என்று பொருள். அதனால் அந்த பொருள் நிறைந்ததுனால இதுக்கு ஆத்தி மரம் என்று பெயர். ஆகாயத்துள்ள தீயை கட்டுப்படுத்தக்கூடியது, விளக்கக்கூடிய, ஆகாயத்தில் மின்னலாகிய தீயை விளக்கக்கூடியது. அதனால் இது ஆத்தி மரம் என்று பெயர். இதை நம்ம பஞ்சலோக சத்தம் இதில் இருக்கிறது. இலையில் ஒரு சத்து, இது காய் இருந்தால் காயில் ஒரு சத்து, இதனுடைய நார் செம்பு சத்து. இந்த மரத்தில் பஞ்சலோக சத்தும் நிறைஞ்சிருக்கிறது. நாரை உரித்து நம்ம ஒரு ஆயுதத்தை எடுத்து நம்ம நாரை உரித்து, பட்டையுடைய நாரை உரித்து சிவப்பாக வரும். அதை உரித்து நம்ம நார் மாதிரி திரித்து, கவறு மாதிரி திரித்து நூல் மாதிரி திரிச்சு நம்ம இடுப்பில் கட்டிக்கலாம். இடுப்பில் கட்டும்போது நமக்கு இந்த உரியுது. இது செம்பு சத்து உள்ள பட்டை. சிறு ஆயுதத்தால் தட்டி எடுக்க வேண்டும். இப்போது கையிலே எடுப்போம். இதனுடைய நார் ரொம்ப அருமையாக வரும். இந்த நாரை நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நாரோடு மரத்தை வெட்ட வேண்டியதில்லை. இந்த முனி நாரை எடுக்க வேண்டும். மரத்தை நம்ம இது பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு முனி நாரை எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து இதை கவுறு மாதிரி திரிக்கணும். லேசாக பிரட்டி வைத்து இந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி வச்சுக்கணும். சடை பின்னல் போன்று இதை நம்ம வச்சுக்கிட்டு இதை பின்ன ஆரம்பிக்கணும். பின்ன ஆரம்பிக்கும் போது காய்ந்த உணவு சுருங்கிவிடும்.
சடைபின்று போன்று இது பின்னி எவ்வளவு நமக்கு தேவையோ சின்னதாக இருந்தால் சின்ன நார் எடுத்துக்கணும், பெருசாக இருந்தால் பெருச நார் எடுத்துக்கணும். தாய்க்குளங்களின் ஜடை பின்னுவது போல இதை பின்னி கடைசியில் அதை முடிந்து கொள்ள வேண்டியதுதான். இப்போ இந்த நாரை நம்ம இடுப்பில் கட்டிக்கலாம், ஏதோ கையில் இப்படி கட்டிக்கலாம். இப்படி கட்டி விடும்போது நமக்கு இடி நம்மிடம் நெருங்காது, மழை காலத்துக்கும் பயன்படும். மற்றபடி பஞ்சலோகத்துடைய இதனுடைய இலையை அரைச்சு இதில் தடவிடணும், இலையை அடைச்சி தடவிடணும். இதனுடைய காய் பூவு அதையும் அரைச்சி தடவிடணும். பஞ்சலோகத்தினுடைய சக்தி இதில் இருக்குது, பஞ்சலோகத்தினுடைய சக்தி இருக்குது. இந்த ஆத்தி இலை பஞ்சலோக சக்தியும் நமக்கு வேண்டும் என்றால் நம் உலோகத்தை நாம் அடைய வேண்டியதில்லை. இயற்கையான பஞ்சலோகம் இது. இதனுடைய இலை, பூ, காய், பட்டை இதுகெல்லாம் சேர்ந்து பஞ்சலோகத்தை குறிக்கும். இதனுடைய பட்டை, இது நார், இன்னொரு பட்டை, இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி இலை, பூ, காய், நார், அந்த நாரோட பட்டை எல்லாம் இதை 4 அரைத்து இந்த நாரில் பூசி காய வைத்து கொள்ள வேண்டும். காய வைத்து நம்ம உடம்புல கட்டிக்கலாம். உடம்புல கட்டும்போது நமக்கு இடி விழக்கூடிய அபாயங்கள் தடுக்கப்படும். பஞ்சலோகத்தில் இருக்க என்னென்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி இருக்குது. உடம்பில் சரீர சமநிலை அடையும். வாதம், பித்தம், சிலத்தமும் இவையிலிருந்து சரீரம் சமநிலை அடையும். நரம்பு தளர்ச்சி நீங்கும். உடம்புடைய நரம்பு தளர்ச்சி, வாதத்தினுடைய குறைபாடுகள் அதிகம் நீங்கும். நரம்பு பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த பட்டையை நம்ம கிட்டினாலே, பஞ்சலோக சக்தியை கிட்டினாலே நம்ம உடம்புல இருக்கும் பஞ்சபூதங்கள் சீராகும். இந்த பஞ்சபூதங்களுடைய சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. இலையில் ஒரு பூதம், நாரில் ஒரு பூதம், பட்டையில் ஒரு பூதம், காயில் ஒரு பூதம், பூவில் ஒரு பூதம் என்று 5 பஞ்சபூதத்தினுடைய சாரங்களும் இதில் இருக்கிறது. அதனால் இதை நம்ம உடம்புல 5 அரைச்சி இதில் இந்த நாரில் தடவி நம்ம கட்டும்போது அப்போ நம்முடைய உடம்பில் இருக்கும் பஞ்சபூதத்தை சமன்கள் செய்யக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கிறது. தெய்வீக விஷயமாக இருந்தாலும், உடம்பு நோய் பிரச்சனையாக இருந்தாலும் இதை நம்ம கட்டிக்கொள்ளலாம். கட்டி நம்ம தியானம் பண்ணுவதற்கும், ஆன்மீக விஷயங்கள் தியானம் பண்ணுவதற்கும், உடம்பு குறைபாட உள்ளவர்கள் விரைவாக நோய் குணமாவதற்கும் இந்த நாரை நம்ம கட்டிக்கலாம். இது எளிதாக எங்கும் கிடைக்கக்கூடிய ஆத்திமரம். ஆத்திமரம் என்பதுக்கு ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய தீயை கட்டுப்படுத்தக்கூடியது என்று பொருள். இதை சித்தர்கள் ஒவ்வொரு மூலிகையினுடைய என்னென்ன செயல்பாடு இருக்கிறது, என்னென்ன தன்மை இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அது பெயர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது உயிரினங்களாக இருந்தாலும் தாவரங்களாக இருந்தாலும் தமிழில் அதனுடைய செயல்களையும் அதனுடைய சத்தத்தையும் வைத்து அதனுடைய குணங்களையும் வைத்து தான் பெயர் வைத்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த ஆத்திமரத்தை முறையாக உணர்ந்து அது அமாவாசை பௌர்ணமி அன்று இதை எடுக்க வேண்டும். இந்த நாரை எடுத்து பௌர்ணமி அன்று எடுக்கும்போது மிகவும் நன்மையாகும். எடுத்து அதை மும்மூர்த்தினுடைய மந்திரங்கள் சொல்லி நம்ம கெட்டிக்கொள்ளலாம். கெட்டும்போது நமக்கு உடம்பில் இருக்கும் பிணிகளும், இல்லை ஆன்மீக மன சம்பந்தமான நோய்களும், நரம்பு சம்பந்தமான நோய்களும் விரைவில் குணமாகும். மருந்துக்கு துணையாக நின்று நமக்கு ஆரோக்கியத்தை தரவல்லது என்பது சித்தருடைய வாக்கு. ஓம் காளி, ஓம் நமச்சிவாய.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சைவம் தொலைக்காட்சியின் சர்வதேச ஒளிபரப்பு.